கோலி டாக் கோலிவுட் நியூஸ். மீண்டும் நயன்தாராவோட மார்க்கெட்டை எகிர வச்ச சிம்பு. செகண்ட் இன்னிங்ஸ்ல யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு நயன்தாராவோட மார்க்கெட் கண்ணா பின்னான்னு எகிரி நிக்குது. அவரோட டூயட் பாடுறதுல இளவட்ட நடிகர்கள் ஆர்வம் காட்டுவதே இந்த அதிரடி வளர்ச்சிக்கு காரணம். இன்னும் சொல்ல போனா சிம்புவும் நயன்தாராவோட மார்க்கெட் மறுபடியும் சூடு பிடிக்க காரணமாயிட்டாரு. அஜித்தோட ஆரம்பம் படத்துல நடிச்சுட்டு ஆர்யாவோட ராஜா ராணியில நடிச்சப்ப கூட நயன்தாரா மேல இந்த அளவுக்கு கிரேஸ் ஏற்படல. இன்னும் சில படங்கள்ல நடிப்பார், அதோட காணாமல் போயிடுவாருன்னு தான் எல்லாரும் நினைச்சாங்க. அதுக்கேத்த மாதிரி அனாமிகாவில் நடிச்ச நயன்தாரா அடுத்தபடியா உதயநிதியோட இது கதிர்வேலன் காதல் படத்துல கமிட் ஆனாங்க. ஆனா அதை எதையும் பொருட்படுத்தாம நயன்தாராவை விட்டு விலகி நின்று அவரோட மாஜி காதலரான சிம்புவே மீண்டும் நயனை தன்னோட படத்துக்கு ஒப்பந்தம் செஞ்சப்பதான் நயன்தாராவோட மார்க்கெட் மறுபடியும் சூடு பிடிக்க தொடங்குச்சு. அதை பார்த்த ஜெயம் ரவியும் தன்னோட அண்ணன் தன்னை வச்சு இயக்கும் படத்துக்கு நயன்தாராவை ஒப்பந்தம் செய்ய சொன்னாரு. இவங்கள பார்த்து இப்போ தனுஷும் தன்னோட புதிய படத்துல நயன்தாராவோட டூயட் பாடுறாரு. இதை பார்த்து மேலும் சில இளவட்டங்களோட படங்களும் நயன்தாராக்கு கிடைக்கும் சூழ்நிலை இருக்கு. அதனால இப்போ படத்துக்கு படம் நயன்தாராவோட படக்கூலி எகிரிக்கிட்டே போறதோட மறுபடியும் ஏ கிரேட் நடிகை ஆகியிருக்காங்க. குறிப்பா ஹன்சிகா, அனுஷ்கா போன்ற முதல் ரவுண்டு நடிகைகளுக்கு கிடைக்கிற சகல வசதிகளும் இப்போ நயன்தாராவுக்கும் கிடைக்குது. ஆக நடிச்சிட்டு வரும் படங்கள் ஹிட் அடிச்சா அடுத்து கோலிவுட்டோட நம்பர் 1 நாற்காலியில மறுபடியும் நயன்தாரா அமர்ந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்ற நிலை உருவாகி இருக்கு.